ஒரு பாஸ்டர் ஒரு அம்மா வந்து போய் கேட்டாங்களாம், ஐயா என் மகன் இயேசு ஏற்றுக்கினதுல இருந்து எங்க குடும்பத்துல எந்த நிகழ்வுலையும் என்ன பண்ண மாட்டேன்றத கலந்துக்கிறது இல்ல. அவன் எங்களுக்கு சரியான கோவம் வருது, அதனால நான் இயேசுவை வெறுக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க சர்ச்சுக்கு வரான், அதனால உங்களையும் வெறுக்கிறேன்னு அந்த அம்மா ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. அந்த பாஸ்டர் சிரிச்சுனே கேட்டு இருந்தாங்களா, அட்லீஸ்ட் என்ன வெறுக்கிறத நீங்க எதிரிலனா வந்து சொல்றீங்களாமா, மகிழ்ச்சி எனக்கு. என்னம்மா அப்படி உங்க மகன் பண்றான் குற்றங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப கேட்டுட்டு இருந்து 3 கேள்வி கேட்டுக்கிறாரு. முதல் கேள்வி, சம்பாதித்து யார் இடத்துல அவன் காசை கொடுக்குறான்? பாஸ்டர் என் புள்ள அதுல குறை சொல்லவே முடியாது, எல்லா சம்பாதனையும் என்கிட்ட தான் கொடுக்குறான். ஆமா, நீங்க அந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு 10 வீடு கவுண்ட் பண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு 16 வீடு கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி எந்த பிள்ளை சம்பாதிச்ச காசு அப்படியே ஒரு பைசா இல்லாம அம்மா கிட்ட கொடுக்குறான், கொஞ்சம் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் யோசிக்கும் போதோ அப்பதான் யோசிச்சு சொன்னோம். யாரும் இல்ல பாஸ்டர், கொடுக்குற காசு கொடுக்குறதுல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இரண்டாவது, குடிச்சிட்டு தாய் தகப்பனை அடிச்சுட்டு பயங்கரமான கேவலம் பண்ணுகிற உலகத்துல பொண்ணுங்கிட்டையும் பையனுங்கிட்டையும் சுத்திக்கின்னு அவபக்தியை கொண்டு வருகிற உலகத்துல உன் பிள்ளை ஏதாச்சும் செய்யறானா? பாஸ்டர் பக்கத்து வீட்டுல முந்தா நேத்து ஒரு பொண்ணு கொண்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் அடிச்சுட்டான், அவங்க அப்பாவை போட்டு அடிச்சுட்டான், நான் கல்லையே பார்த்தேன். ஆனா என் பிள்ளை மேல குறை சொல்ல முடியாது அப்படிலாம் இல்லை. 3வது கேள்வி கேட்டாங்க, நீங்க எத்தனையோ முறை அவனை டார்ச்சர் கொடுத்து அவனை வேதனைப்படுத்திக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், ரொம்ப வேதனைப்படுத்திக்கிறேன். அவன் திரும்பி ஏதாச்சும் உங்களை வேதனைப்படுத்தினானா? மலமலான்னு கண்ணீர் தண்ணி வந்திருக்கு. இல்ல பாஸ்டர். அப்பதான் அந்த பாஸ்டர் சொன்னாரா, எல்லா பிள்ளைங்களும் ஏன் அது செய்யறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லல. உன் பிள்ளை எதற்கு அப்படி செய்யறதுலனா, அந்த பிள்ளை தேவ வார்த்தைக்கு பயப்படுது, தேவனுக்கு பயப்படுது. அந்த தேவனை அவன் அதிகமா நேசிக்கிறதுனால தான் உங்களை காட்டிலும் அந்த தேவன் சொல்லி இருக்கிறாரு, பிள்ளைகளை உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. இந்த அளவு உன் பிள்ளை உங்க மற்றவங்களை போல இல்லாம ஒழுக்கமா இருக்கிறது காரணம் இந்த வேதத்தை அவன் மையப்படுத்த, அவன் தேவனை சார்ந்து இருக்கான். சொல்லுங்க, நமக்கு ஏதோ ஒரு தெளிவா இருக்கு மைண்ட். பாஸ்டர் நான் வாரங்கோ அப்படின்னு போனவங்க அடுத்த வாரம் வந்து சபையை விட்டு போலையா, அந்த சபையில பிரேயர் டீம் லீடர் ஆகிறான்.